ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டுல இந்த மாதிரி ஹவு டு அப்ளை டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் டு டிஃப்ரெண்ட் பேஜஸ் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. அதாவது என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டிஃப்ரெண்ட் பேஜ்ல டிஃப்ரெண்ட் பார்டர் அப்ளை பண்ண போறோம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க நார்மலா என்னன்னா, ஒரு பேஜ்ல வந்து ஒரு பார்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லா பேஜஸ்லயும் அது சேம் தான் இருக்கும். நீங்க கிரியேட் பண்ண வந்து சேம் பார்டர் தான் கண்டினியூவா வரும். ஆனா அது மாதிரி இல்லாம இப்ப இந்த மாதிரி இந்த வீடியோல நீங்க பாக்குற மாதிரி இப்ப நான் இதுல 2 பேஜஸ் வியூல வச்சிருக்கிறேன். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு பார்டரும், செகண்ட் பேஜ்ல ஒரு பார்டரும், தேர்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் பேஜ்ல 3 டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். எவ்வளவு நம்மளால கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஓகேங்களா? விட்டு விட்டு பார்க்காதீங்க. எப்படி அதே மாதிரி இந்த வீடியோல வந்து எப்படி பார்டர் வந்து இன்சர்ட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறதும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்டர் இருக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா நீங்க எங்க போகணும்னா இங்க பேஜ் லே அவுட் போங்க. பேஜ் லே அவுட்ல பேஜ் பார்டர்ஸ் இருக்கும். இங்க போயிட்டு உங்களுக்கு வந்து நன்னு வச்சிருங்க. பேஜ் பார்டர் அப்படிங்கிறப்ப இந்த நன்னு, பாக்ஸ், ஷேடோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பார்டர்ஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ எல்லா பார்டரும் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பண்ண போறேன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்க போறேன். ஃபைல்ல போயிட்டு நியூவா ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஓபன் பண்ணுங்க. இது டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு 3 பேஜ் வேணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல வச்சுக்கிட்டு பேஜ் லே அவுட் போங்க. பேஜ் லே அவுட்ல பார்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் லே அவுட்ல பேஜ் பார்டர்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. நார்மலா வந்து இதுல பேஜ் பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னா நீங்க நன்னு இருக்கிறத எடுத்துட்டு இப்போ வந்து நீங்க இங்க வித் நார்மலா வெறும் லைன் மட்டும் நீங்க போடணும். இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். வெறும் லைன்ஸ் வேணும்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து பார்டரா உங்களுக்கு வந்துடும். அது வேண்டாம்னா பார்டர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு. இது நார்மலா எல்லாருக்கும் தெரியும். இப்படி வந்து ரிமூவ் பண்றதுங்கிறது அதே மாதிரி இங்க போயிட்டு இங்க நன்னா அது ரிமூவ் ஆயிடும். இப்ப நம்ம அதை பார்க்க போறது இல்ல. டாக்குமெண்ட்ல டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது. இப்ப நான் 3 பேஜ் இருக்குன்னா 3 பேஜ்லயும் 3 டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும், பேஜ் லே அவுட் மறக்காம போங்க. பேஜ் லே அவுட்ல இன்சர்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பிரேக் வரும். பேஜ் பிரேக்ங்கிற இடத்துல போய் கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணோன்னா செக்ஷன் பிரேக், பேஜ் பிரேக் எல்லாம் இருக்கும். பேஜ், காலம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல நீங்க நேரா அந்த செக்ஷன் பிரேக்கு போயிடுங்க. கீழே வந்து நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இன்னொரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. 2 பேஜஸ் கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இது வந்து தம்ப்நெயில் வியூல வச்சிருக்கேன். வியூல போயிட்டு இந்த தம்ப்நெயில்ங்கிறது இது வேண்டாம்னா எடுத்தீங்கன்னா அது போயிடும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம், ஓகேங்களா? பேஜ் லேஅவுட்ல பிரேக்ல போயிட்டு மறக்காம இந்த செக்ஷன் பிரேக் கொடுங்க. கர்சர் அந்த இடத்துல இருக்கட்டும். நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ்னு இப்போ 3 பேஜ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பார்டர் இன்சர்ட் பண்ண போறேன். பார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா பேஜ் லேஅவுட்ல கீழே வந்து பேஜ் பார்டர்ஸ் இருக்கு. இங்க போய் கிளிக் பண்ணுங்க. பேஜ் பார்டர்ஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்ட் அந்த மாதிரி இருக்கு. வித் இதுல நீங்க நான் லைன் சொன்ன மாதிரி கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் கொடுக்குறீங்கன்னா லைன் கொடுத்துட்டு நீங்க வந்து கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓகே. இந்த கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம், ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணோம். கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னா வந்து எல்லா பேஜஸுமே அப்ளை ஆயிடுச்சு. இந்த பார்டர் வந்து நார்மலா கொடுக்குறேன், எல்லா பேஜஸ்லயும் வருது. எனக்கு அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துருங்க. இல்லைன்னா இங்க போயிட்டு பார்டர்ல நன்னு கொடுத்துருங்க. இப்போ நன்னு கொடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நமக்கு டிஃப்ரெண்ட் பார்டர் எப்படி இன்சர்ட் பண்றதும் பார்க்க போறோம். இந்த இடத்துல பேஜ் பார்டர்ஸ்ல பேஜ் லேஅவுட் கீழே பேஜ் பார்டர்ஸ் சொன்ன மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஆர்ட் டிசைன்லாம் இருக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இந்த சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் சூஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா? பார்டர் ரிமூவ் பண்ணோம்னா ஒரு 2 சைடு இருந்தா போதும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா 2 சைடு மேலேயும் டாப்லயும் பாட்டம்லயும் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணீங்கன்னா போயிடும். இப்போ நான் இது கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன் பாருங்க, இது எல்லா பேஜஸ்லயும் தான் வருது, ஓகேவா? அது மாதிரி எனக்கு வரக்கூடாது, ஒவ்வொரு பேஜ்லயும் வரணும்னா ஒரு சின்ன டெக்னிக் தான் இருக்கு. கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு அண்டு, கண்ட்ரோல் இசட்னா அண்டு கொடுத்துட்டு நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு
அதே பார்டரா நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இங்க அப்ளை டு இருக்கு பாத்தீங்களா, இங்க மறக்காம செக்ஷன் திஸ் செக்ஷன் ஒன்லி அப்படின்னு கொடுக்குறோம். நம்ம வந்து செக்ஷன் பிரேக் கொடுத்ததுனால திஸ் செக்ஷன் ஒன்லி கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல மட்டும் அந்த பார்டர் கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பேஜ் பார்டர்ஸ் போங்க, பேஜ் லேஅவுட் கீழே இன்னொரு பார்டர் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இதுல பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த பார்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிட்டு ஹோல் டாக்குமெண்ட்னு இருக்கும், அப்ளை டு ஹோல் டாக்குமெண்ட் அது கொடுக்க கூடாது, திஸ் செக்ஷன்ஸ் ஒன்லி அதை திஸ் செக்ஷன்ங்கிறத மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் பேஜ்ல மட்டும் வந்துடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த பார்டர், செகண்ட் பேஜ்ல. அதே மாதிரி நீங்க எத்தனை பேஜஸ், மூணாவது பேஜுக்கு பேஜ் போயிட்டு ஸ்டார் கொடுத்துட்டு திஸ் செக்ஷன் ஒன்லி அப்படி கொடுக்கணும். ஹோல் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் பார்டர் வந்துடும், மறக்கக்கூடாது. இப்போ 3 பேஜ்லயும் பாத்தீங்கன்னா 3 பார்டர்ஸ். கண்ட்ரோல் F2 வந்து ப்ரீவியூல பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த பார்டர், செகண்ட் பேஜ்ல இந்த பார்டர், இந்த மாதிரி தேர்ட் பேஜ்ல இந்த பார்டர் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் பேஜஸ்ல டிஃப்ரெண்ட் பார்டர். இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, மறக்காம வந்து இந்த செக்ஷன் பிரேக்க கொடுக்கணும். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க, பேராகிராஃப் இன்டென்ட் மார்க் அப்படின்னு சொல்றது. இப்போ இதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செக்ஷன் பிரேக் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இதே மாதிரி இந்த இடத்துல செக்ஷன் பிரேக் நெக்ஸ்ட் பேஜ்னு கொடுத்தோம். ஒரு டாக்குமெண்ட்டை 3 செக்ஷனா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? பிரிச்சுக்கிறதுக்கு இந்த பேஜ் லேஅவுட்ல பிரேக் இருக்கு பாத்தீங்களா, பிரேக் கீழே இருக்கிறது இந்த பிரேக் எல்லாம் யூஸ் ஆகுது. அதுல வந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கொடுக்கறதுனால நெக்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? அந்த செக்ஷன் பிரேக் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பேஜ் பார்டர்ல போயிட்டு கொடுக்கும்போது திஸ் டாக்குமெண்ட் ஹோல் டாக்குமெண்ட் டிஃபால்ட்டா இருக்கும், அதை எடுத்துட்டு திஸ் டாக்குமெண்ட்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும். வீடியோவை கண்டினியூவா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதில் கொடுத்துருக்கோம், நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.